அவரை பிடித்தார்கள். இந்த இடத்துல என்ன சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண முடியாது வந்திருக்கிறாங்க. இந்த கைது பண்ண முடியாது ஆண்டவராகிய இயேசுவும் சீரர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அங்கே இருக்கிறதான ஒரு ரோம போர் சேவர்கள், அது மாத்திரமல்ல யூத மத தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண வராங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி இயேசு ஆண்டவர் என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும், அவரை சாகடிக்கணும் தான் அவருடைய நோக்கம். இந்த இடத்துல முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் நாம் யாரை குறித்து வாசிக்கிறோம்னா, யூதாஸை குறித்து வாசிக்கிறோம். யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லி பார்த்தோன்னா, இயேசு அவனை நோக்கி என்னன்னு கூப்பிட்டார்? எல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க. இயேசு அவர் என்னன்னு கூப்பிட்டார்? என்னன்னு கூப்பிட்டார்? எங்கே கூப்பிடுறாரு? அவரை காட்டி கொடுக்குற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து சிநேகிதேன்னு கூப்பிடுறாரு. இதுதான் இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க வித்தியாசம். இதுதான் கிறிஸ்துவத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் வழிகளுக்கும் இருக்கிறதான ஒரு வித்தியாசம். இந்த வாழ்நாட்டில் கூட ஆண்டவர் இதை தியானிப்பதற்கு, ஆண்டவர் இதை தியானிப்பது மாத்திரமல்ல, இதை செயல்படுத்துவதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வந்தது, பல சிச்சுவேஷன்ஸ், பல சேலஞ்சஸ், பல ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதிமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு விசேஷ தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அவர் நன்மையாய் தனக்கு மாற்றி கொண்டார். தீமையாய் இருந்தாலும் அதை நன்மையாய் பார்க்க அவர் தெரிந்து கொண்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் நமக்கு தெரிந்த வசனம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குமா? எப்படி நடக்கும்? நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி தான் நடக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி நடக்கும்? வாய் திறந்து சொல்லுவாங்க, நல்லது தான் நடக்கும். என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்லுங்களேன். நீங்களே சில நேரத்தில் என்ன பண்ணோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மாறான சிந்தனை வரும். இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் பைபிள் எடுத்து சொல்லலாம், நல்ல காலம் எனக்கு பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கிறிஸ்தவனுக்கு, ஆண்டவர் விசுவாசிகளும் எப்பொழுதும் என்ன காலம் தான்? நல்ல காலம். கெட்ட காலம் கிடையாது, ராவு காலம் கிடையாது, எந்த கண்டமும் கிடையாது, எந்த நாளும் நல்ல நாள், எந்த நேரமும் நல்ல நேரம். அதனால் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குது, நல்ல நேரம் எப்போ முடியுதுன்னு நீங்கள் கேலண்டரை தேடவே வேண்டாம். பைபிளை கையில் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன நேரம் தான்? நல்ல நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, அவரை மறுதலித்து ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்து வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை பார்த்து அவர் போட்டதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா அனுபவித்து கூடிய இருந்த ஒரு ஆசாமி என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக வருகிறார். இவர் தான் ஆசைப்பா, பிடிங்கப்பா, இவரை பிடிச்சி தூக்கி போடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை மட்டும் எனக்கு என்ன பண்ணிடுங்க, கரெக்டாக கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு அவர் போகிறார். அவருடைய உள்ளான நோக்கத்தை பார்க்கும்போது என்னன்னு பார்க்குறோன்னா, அவர் வந்து உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விற்று போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, விற்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு வர காசு வந்துடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆகிடுவார், மலையில் எஸ்கேப் ஆன மாதிரி ஆண்டவர் இது நைட்டு வேறு கண்டிப்பாக என்ன ஆகிடுவார், எஸ்கேப் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் நினச்சிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விற்றுவார். சில நேரத்தில் நாம் கூட ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுப்போம், அவருக்கு பிரியமில்லாத செய்வோம். எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர் கண்டிப்பாக நான் துக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துவது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் மன்னிச்சிருவார்ப்பா, கிருபையுள்ளவர், அவர் புரிஞ்சுக்குவார். யூதாசும் என்ன பண்ணாருன்னா இப்படி தான் நினச்சார். பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பண்ணிப்பார்,
புரிஞ்சுப்பார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார், அவர் எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஆண்டவரை மறுதளித்தார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாரு, தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் இந்த பாதையில் போக முடியாது, தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கடைசியில் அவருடைய கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனால் நடந்ததான காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலைகள், இந்த பாதைகளை கடந்து போவதற்கு அவர் தைரியம் உள்ளவராய், அவர் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, அந்த யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறதான வேளையில் உங்களுக்கும் எனக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா, யூதாஸை பார்த்து என்ன சொல்வோம், அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம், பரிசேரே சதுசேரே வேத பாருகிறே எல்லாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வரேன், என்னை பிடிச்சிட்டு போங்க, ஆனால் ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறானே அவங்ககிட்ட மாத்திரம் ஒரு வார்த்தை நான் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி யூதாஸை பார்த்து என்ன சொல்லுவோம், டே நான் ஒவ்வொரு நாளும் 3 வேளை போட்ட சாப்பாடு, நான் கொடுத்த ஜூஸு, நான் கொடுத்த தண்ணி, நீ என் கூட வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டே பண்ணிடா, உனக்கு அக்காமடேஷன்லாம் கொடுத்தேன், இவ்வளோத்தையும் சாப்பிட்டு நீ என்ன பண்ணியிருக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியடா, நீலாம் உருப்படுவியா, நீ இங்கேயே சாப்பிடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். நம்மளா இருந்தால் சொல்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல யூதாஸை பார்த்து என்ன சொன்னார், சத்தமாக சொல்லுங்களேன், சிநேகிதனே. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் எப்படி தான் செய்வார், நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். ஆண்டவர் எந்த காரியத்தையும் இப்படி அனுமதிப்பது கிடையாது, தீமைக்கு அனுமதிப்பது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் ஒரு நன்மையான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்த்தார். God was able to see everything in a right perspective. Jesus was able to see everything in a very right perspective. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் அது சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தார். அது அற்புதம் நடக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு மரணத்தின் சூழ்நிலையாக இருக்கட்டும், அது புயலாக இருக்கட்டும், அது குறைபடுகிறதான ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு குஷ்டரோகி வர்றதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவதாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு தரித்திரனுக்கு அற்புதம் தேவைப்படுவதாக இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி பார்த்தார்னா, இந்த சூழ்நிலையில் நான் நன்மை எப்படி செய்வது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இறைவன் எல்லாவற்றையும் என்ன தான் செய்வார், நன்மையாக தான் செய்வார். காட் மேக்ஸ் எவ்ரிதிங் குட். அவருடைய விசுவாசிக்கிற, அவரை நம்பி இருக்கிற, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறதான நமக்கு தேவன் எல்லாவற்றையும் எப்படி தான் செய்வார், நன்மை தான் செய்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இது நம்முடைய மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் தான் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் காட்டப்படுகிறதான, அவருக்கு துரோகம் செய்யப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வரும்போதே அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து he controlled himself. அந்த இடத்துல வந்து அவர் திட்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சாந்தமாக அமைதியாக, எப்படிலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தா தலையை இப்படி சாய்ச்சிட்டு தான் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு மைல்டாக சிரிச்சுட்டே தான் இருப்பார். ஆனால் இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே அப்படி சிரிக்கிற வரல. சில நேரத்தில் அவர் சேட்டை எடுக்கணும்னா சேட்டையை எடுத்து என்ன பண்ணுவார், பின்னிடுவார். கோவப்பட்டார்னா அந்த இடத்துல அவர் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அது என்ன பண்ணிடுவார், செய்திருவார். இன்னொரு ஃபோட்டோ என்கிட்ட ஒரு இருக்குது, சும்மா கற்பனையாக எல்லா ஃபோட்டோவும் வரைஞ்சிருக்கணும், இதுவும் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. என்ன ஃபோட்டோன்னா, சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து ரவுண்டாக நிற்பாங்க, அதில் ஏசு ஆண்டவரும் சேர்ந்து கை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து மெரிகோ என்னது சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. ஏசு ஆண்டவரும் சின்ன பிள்ளைங்களோட கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருப்பார், விளையாண்டுட்டு இருப்பார். அப்படி ஒரு ஃபோட்டோ. ஏசு ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் அவர் பலவிதமான தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினா தான் உண்டு. எப்பொழுதுமே வந்து சாந்தமாக அவர் சிரிச்சுக்கிட்டு தலையை சாய்ச்சிக்கிட்டே இருக்கிற தேவன் அவர் அல்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கணும்னா, கோபப்பட்டு யூதாஸை கடிந்து கொண்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தான காரியம் என்னவென்றால், he knows எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காக தான் செய்வார். இந்த சூழ்நிலை கூட என்னத்துக்காக தான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், நன்மைக்காக தான் அனுமதித்திருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் நம்ம நினைப்போம், என்ன நன்மை நடக்கும், இதிலிருந்து ஒரு நன்மை வருமா, சான்ஸே இல்லை, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சார், ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். மற்றொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 53வது வசனம். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு அநேக சந்தர்ப்பங்கள், அநேக சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணல, பிடிபடவில்லை.
அவருடைய நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்த போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பிடிப்பட்டார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, எல்லா காரியத்துக்கும் பின்பாய் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு செயல் ஒன்று உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாம்சீக கண்களிலே நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம எதை பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம். ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுடைய சரீரத்தை பார்க்குறோம். ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க கோபமாக இருக்காங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அமைதியாக இருக்காங்களா, சாந்தமாக இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறதா நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் அவசியம். அந்த ஆவிக்குரிய கண்கள் எதை பார்க்கும் அப்படின்னு சொன்னால், மாம்சத்தையும் இரத்தத்தையும் மாத்திரம் பார்க்கிறதான ஒரு கண்கள் அல்ல, நம் ஆவியிலே அதற்கு பின்பதாய் நடக்கிறதான ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செய்யணும். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம் யாரோடு கூட கிடையாது. நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு கிடையாது. நம்முடைய போராட்டம் நம்மளுக்கு தடையா இருக்காங்களே, நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களே, அவங்களோட கிடையாது. நம்மளுடைய போராட்டம் நம்மளை பற்றி தப்பா பேசிட்டு இருக்காங்களே, அவங்களோட கிடையாது. நம்முடைய போராட்டம் எங்கன்னா, இட் இஸ் பியாண்ட் தெம். மாம்சீகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்டம் உங்களுக்கு எனக்கு உண்டு. ஒரு ஆவிக்குரிய உலகத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக உங்களை நான் பயமுத்த வரல. சிலர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பேய், எதுக்கெடுத்தாலும் பிசாசு. ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க சிக்காக இருக்கிறாங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கூட ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணிவிட்டு அந்த வாசல் வழியாக ஒரு பிசாசு வந்திருக்குது. அதனால அந்த வாசலில் நான் சீல் பண்ணியிருக்கிறேன். பிசாசு வராமல் உள்ளே யாரும் நான் கிறிஸ்டியன்ஸ் வராமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும், உள்ள பிசாசு ஊற்றணும். பிசாசு கதவு வெளியாகவும், ஜன்னல் வெளியாகவும், வீட்டு ரூமில் இருக்க வென்டிலேட்டர் வெளியாகவும் வரும். பிசாசு அங்கேருந்து வரமாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, வான மண்டலத்துக்குள்ளதான சேனையோடு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. ஒருத்தர் ஜோமண்டி சொன்னார், இங்கே யாருங்க முரளி, இந்த ஏரியாவில் யார் முரளின்னு இருக்கிறா? அவர் ரொம்ப விக்கிரக ஆராதனைக்காரர். சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே யார் தான், அதுக்கு அது வேற தனியாக பேர் சொல்லி சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் வருவாங்க. அவங்க நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை பரபரப்பாக ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம சில நேரத்தில் ஜோம் பண்ணி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க, கர்த்தரவங்க மெய்ப்புலாக இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நம்மளுக்கு டக்குன்னு நம்மக்கிட்ட யாருங்க அது ஜோதின்னு யார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் அப்படின்னோடனே அப்படியே கஷ்டப்பட்டு ரீசர்ச் பண்ணுவோம். பைபிள் படிக்க சொன்னால் பைபிள் படிக்க மாட்டோம், அப்படியே போய் ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த யார் அந்த ஜோதி இந்த ஏரியாவில், இந்த தெருவில் யார் அவங்க, இவங்க தெருவில் யார் இவங்கன்னு போய் தேட ஆரம்பிச்சிருவோம். இல்லை உங்களுக்கும் எனக்கும் மனுஷனோட அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளோட உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் இருக்குது. அதனால் நம்ம யார் மேலே கண்களை வைக்க வேணான்னா, மனிதருக்கு மேலே கண்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் யாரோடனா, மனுஷனோட அல்ல. சில நேரத்தில் நம்மளை எதிர்த்து அநேகர் பேசலாம், சில கஷ்டத்தமான பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய யுத்தம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சண்டை யாரோட கிடையாது, அந்த பிரச்சனை பண்ணுற ஆளோட கிடையாது. தேவனோடு நீங்கள் இணைந்து வான மண்டலங்களில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணணும், கட்ட வேண்டும். மனுஷர்கள் என்ன பண்ணுறது, அவங்கள பார்த்தோன்னே இன்னொருத்தர் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு, அந்த ஊழியக்கார வீட்டிலேருந்து வர சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அதில் மந்திரம் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு தெரியும். நான் ஆவியில் பார்த்தேன். அன்னைக்கு கூட எங்கள் செவுத்து மேலே ஒரு பொம்மையை வச்சுட்டார் அந்த பாஸ்டர். அதனால் எனக்கு தெரியும், அவர் என்ன கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சொல்கிறது யார்? நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு மனுஷர்களோடு அல்ல. நம்மளுடைய யுத்தம் யாரோடு? பிசாசோடு. என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய பெரிய ஆளோட என்ன பண்ணலாம், சண்டை போடுவோம். ஏன் சின்ன சின்ன பசங்களோட சண்டை போடுவோம்? நம்மளுக்கு எப்பொழுதுமே யாரோட சண்டை போடணும்னு ஆசைனா, சின்ன பசங்களோட சண்டை போடணும் ஆசை. ஏன்னா சின்ன பசங்களோட சண்டை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம். ஈஸியாக அடிச்சு போட்டு கட்டுறது, ஆண்டவரே அந்த ஆளோட கையை கட்டும், அந்த ஆளுடைய காலை கட்டும், அந்த குடும்பத்தை கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை கட்டி போடுவோம். கட்டி போட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்லுவோம், நான் ஜோமனை பற்றி ஆண்டவர் எப்படி கட்டி போட்டார். நீங்கள் ஜோமனி ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார், கட்டி போட மாட்டார். நீங்கள் யாரோட கூட யுத்தம் செய்ய வேண்டியவங்க,
வான மண்டலங்கள் இருக்காத பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்ய வேண்டியதான நாம் மனிதர்களோடு சின்ன சின்ன பிரச்சனைக்காக உடனே பார்த்துருவோம். இவர் மூலமாக தான் பிசாசு வந்திருக்காரு, இவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனார், அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் என்ன தான் நடக்குது? சண்டை. அவர் வந்ததுனால சண்டை இல்லைங்க, நீங்கள் சரியாக உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளாதனால என்ன வருது? சண்டை வருது. நம்ம குடும்பத்தில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால சண்டை வருது. அவங்க வீட்டில் வந்து தண்ணி குடிச்சதுனால என்ன வரல? சண்டை வரல. உங்களுடைய போராட்டம், உங்களுடைய யுத்தம் யாரோடு கூட? வான மண்டலங்கள் இருக்க பொல்லாத ஆவிகளோட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யூதாசை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சிநேகிதனே. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் இவங்க உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமாக அவங்க சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு விரோதமாக மந்திரமே செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா கை குலுக்கி பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காட் கர்ஸ் யூ, இல்லை காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் தெரியாமல் செய்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்னா சமாதானத்தோடு மற்றவர்களோடு இருக்க வேண்டும். இப்படி செய்தால் நம்ம யாரோடு கூட போராடுவோம்? வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோடு சண்டை போடுவோம். யாரோடு கூட சண்டை போட மாட்டோம்? மனிதர்களோடு சண்டை போடுவோம். ஆண்டவர் உங்களை என்னையும் மனிதர்களோடு சண்டை போட முடியாய், உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களோடு சண்டை போட முடியாய், உங்களோடு கூட வேலையில் அட்ஜஸ்ட் பண்ணாதவங்களோடு சண்டை போட முடியாய், உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களோடு கூட நீங்கள் சண்டை போட முடியாய், அவங்கள கட்ட முடியாய், அவங்களுக்கு பிசாசு துரத்த முடியாய், அவங்களுக்கு நீங்கள் இதை அதெல்லாம் செய்ய முடியாய். ஆண்டவர் உங்களை அழைக்கல. உங்களை ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சிருக்காருன்னா வான மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாய். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக சிலர் என்ன பண்ணக்கூடாது? நான் இவங்களோடலாம் சண்டை போடுறதே கிடையாது, வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவியோடு தான் அப்படின்னு சொல்லி வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவியோடு பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு பேசினாலே போதும், வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிலாம் உங்கள் பக்கத்தில் வராது. வேதத்தில் என்ன பாசுங்கன்னா, எதிர்த்து நில் பிசாசை, நீ எதிர்த்து நில், அப்பொழுது பிசாசு ஓடிடுவான்ல. நீ எதிர்த்து நின்னாலே போதும். ஆண்டவருடைய நாமத்தினால நாம் நிற்கும் போது பிசாசு என்ன பண்ண முடியாது? என்னை மேற்கொள்ள முடியாது. சத்ருவானவன் என்னை மேற்கொள்ள முடியாது. மனிதர்கள் அதுக்கு கேள்வியே கிடையாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரு மேற்கொள்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சமாதானத்தோடு வாழும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சுகத்தோடு வாழும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பெரிதாய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை பற்றி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பிரதர் தெரியுமா? என்னை பற்றி அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா? 2 நாள்லேருந்து நான் ஃபாஸ்டிங் போடுறேன், அவங்க கை இதாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? விட்ட மாட்டேன். இல்லைங்க, உங்களுடைய யுத்தம் யாரோட கிடையாது? அந்த பிரதரோட கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒருத்தருக்காக, அவங்கள நீங்கள் கட்டினது போதும். அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க? ஜெபம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா என்னென்னு ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உண்மையாலே அப்படி ஜெபம் பண்ணி பார்த்தா சமாதானம் வரும். எங்களுடைய குடும்பத்துலேயும் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் நேராக சண்டைலாம் போட மாட்டேன். ஆனால் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ரொம்ப சர்க்காஸ்டிக்காக அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்ருவேன். அதனால் இப்படி பண்ணி பார்த்தா உண்மையிலே எனக்கு சமாதானம் இல்லை. நான் கொஞ்ச நாள் ஆச்சு, எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி சிந்தியாவும் சரி இப்படிலாம் செய்வானா, நம்ம அமைதியாக போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், ஓகே நம்ம செய்கிற வரைக்கும் என்ன தான் நடக்கும்? நம்ம யுத்தம் செய்தால் என்ன தான் நடக்கும்? பிரச்சனை தான் ஆகும். அமைதியாக இருக்க பார்த்தேன். அமைதியாக இருக்க பார்த்ததுலேருந்து அவங்கள குறித்து யோசிக்கும் போது எனக்கு ஒரு சமாதானம் தான் இருக்குது. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் டெய்லி குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க ஏசு ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மையாக இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் ஒரு உள்ளான சமாதானத்தை கொடுக்குறார். திடீர்னு ரீசெண்டாக பார்க்கும்போது ஏதோ அவங்க அங்கேயே வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு அங்கே பிரச்சனையை கொண்டு வந்தீரேன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஆண்டவரே பாவம் ஆண்டவரே, அந்த குடும்பம் யாரை தெரிந்து கொள்ளணும்? உண்மை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம செய்கிறதான நேரத்தில் தேவன் நம்மளுக்கு ஒரு உள்ளான சமாதானத்தை கொடுப்பார். உள்ளான சமாதானம் மாத்திரம் கிடையாது, நம்ம யாரோட கூட யுத்தம் செய்கிறவங்க? வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோட. நம்ம யாரோட கூட சண்டை போடக்கூடாது? அவங்களோட போய் சண்டை போடக்கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைனா இவங்களோட போய் சண்டை போட்டு மேட்ரை முடிச்சிடணும். இல்லை, தேவன் உங்களை யுத்த குதிரைகளாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.